18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது நியூஸ் 18 தர்பார்ங்கிறது தெரிஞ்சதுதான். ஆனா பாருங்க, உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் எல்லாம் புதுசு. மக்களை இப்ப நாம சீனுமாக்குள்ள போறோம். நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா இருக்காங்கல்ல, 11 வருஷத்தை நிறைவு பண்ணி 12வது வருஷத்துக்குள்ள உள்ள போறாங்க. அவியலுக்கு நம்ம தர்பார் சார்பாக வணக்கம்ங்கோ அப்படின்னு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கிட்டு மற்றவங்களும் என்னென்னலாம் பண்றாங்கிறத பார்த்துருவோம். பாருங்க, நம்ம மோடி ஐயா எவ்வளவோ சாகசம் பண்ணியிருக்கிறார், அதாவது சாதனைகள் பண்ணியிருக்கிறார். அதுல ஒண்ணுதான் மும்பையில மெட்ரோ ட்ரெயின் ஓபன் பண்ணது. நல்லா தான் ட்ரெயின் தட தட தடன்னு போச்சு. மழை வேஞ்சிச்சு, லேசா ஒளி இருக்கு, மற்றவங்க எல்லாம் அதை கிண்டல் பண்றாங்க. என்னையா இதுன்னு கொடுமை. பிளைட் சர்ன்னு இறங்குது. நம்ம இம்மானுவேல் மேக்கரான் அண்ணாச்சி சடசடன்னு இறங்கி வர்றதுக்கு ரெடியா இருந்திருக்கிறாங்க. கன்னத்துல லேசா சப்புன்னு கை வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துருச்சு. ஐயோ யாரோ அடிச்சு விட்டாங்கன்னு எக்கத்தப்பா பேச, இல்ல அது செல்லமா தட்டுனது. அதாவது அவர் கையை வச்சாக பிளைட் ஆடினதுல கண்ணம் போய் பட்டுருச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், நம்புவோம். இந்த இன்டெலிஜென்ட் ஆர்டிபிஷியல் ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் வந்துச்சு, ஏகத்துக்கும் கலவரம் ஆகிக்கிட்டே இருக்கு. அதில் பாருங்க, பிரபலங்களை எல்லாம் ஒரு 1.5 வயசு பையனா மாத்தினா எப்படி இருக்கும்னு நினைச்சா நமக்கு சிரிப்பா வருது. இருந்தாலும் அந்த டெக்னாலஜியை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல. வாங்க, யாரெல்லாம் இப்படி ஆக்கி விட்டுருக்காங்கன்னு பார்ப்போம். கவுண்டர் அட்டாக்குள்ள போறோம். நம்ம அக்கா தமிழிசை அக்கா அப்படியே டக்குன்னு வந்து, தம்பி இங்க வாருங்க, நாடு வேக வேகமா முன்னேறி போய்கிட்டே இருக்கு. அதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற விஷயத்துல நம்ம முதலமைச்சர் சரசரன் ஒரு கையெழுத்து போட்டு விட்டாங்கன்னா ஆக வேண்டியதை பார்த்து அமோகமா அளப்பறையை கிளப்பலாம்னு அக்கா ஏகத்துக்கும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க, ஆட்சிகள் கலைந்தால் என்ன செய்வார்கள் என்று. நான் ஒரு டாக்டர். வந்த உடனே நீங்கள் கருவுற்று இருக்கிறீர்கள், ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள் என்று சொன்னால், டாக்டர் அபாஷன் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது முதல்ல கேட்டா எவ்வளவு கொடுமையோ, அதே போலத்தான் இந்த தேர்தல் முழுமையாக மக்களுக்கு பலன் தர வேண்டும். ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு குடும்பத்திற்கு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்றோம். அடிக்கடி குழந்தை பெற்றால் ஒரு குழந்தையில் நிதிநிலை எவ்வளவு மோசமாக இருக்குமோ, அதே போல அடிக்கடி தேர்தல் வந்தால் ஒரு நாட்டின் நிதிநிலை மிக 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 மோசமாகிவிடும். அதனால்தான் மக்களுக்கான திட்டங்கள் நல்ல திட்டங்கள் கிடைக்க வேண்டும். இங்கே நான் வைப்பதெல்லாம் வைக்கும் கோரிக்கை என்ன என்றால், தமிழகம் நிச்சயமாக பலன் பெற வேண்டும். தமிழகத்தில் உள்ள மக்கள் நிச்சயமாக பலன் பெற வேண்டும். தமிழகத்தில் உள்ள மக்களின் வாழ்வு தாமரை மலர் போல் மலர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நாம் நம்மை
உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்து பாருங்க, நம்ம நயினார் ஐயா வந்தாங்க. அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து தெளிவா சொன்னாங்க. ஐயா, இந்த விஷயத்தை நாங்க கலைஞர் ஐயாட்ட போய் சொன்னோம். நல்லா இருக்கப்பா, சரக்கு செய்ய வேண்டியானு சொல்லி புத்தகம்லாம் எழுதுனாங்க. ஆனா இப்ப இருக்க முதலமைச்சர் என்னத்துக்கு இதை வேண்டாம்னு சொல்லுதாங்கன்னு தெரியலையே, ஒன்னும் புடிவிட மாட்டேங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரே நாடு ஒரே தேசம் 1967 வரையிலும் ஒரே தேர்தலாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கடந்த 2024 தேர்தலில் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம். ஆனால் ஒரே தேர்தலாக இருந்தால் நிச்சயமாக 12,000 கோடி ரூபாய் நமக்கு அதிலே மிச்சம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, 4.5 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்யும் போது அதில் 1.5 லட்சம் ஜிடிபி நமக்கு உயர்வு கிடைக்கிறது. ஆக ஒரே நாடு ஒரே தேர்தலினால் இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் நேரம் மிச்சமாகிறது. இன்றைக்கு எதிர்க்கட்சிகள், மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பேசுகிறார், இது ஒற்றை கட்சிக்கு வழிவகுப்பும், ஒற்றை கட்சியினுடைய ஆட்சிக்கு வழிவகுப்பும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய தகப்பனார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பேசும்போது நெஞ்சுக்கு நீதி பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். ஆக ஒரே தேர்தல் வர வேண்டும் என்று, இல்லை என்றால் அரசு இயந்திரங்கள் சரிவர செயல்பட முடியாது, பணம் வரைய வீணாகும், காலம் வீணாகும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். யாரு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே. சரி வாங்க, நம்ம ஆந்திராவில இருந்து துணை முதலமைச்சரை கூட்டியாந்து சடக்குன்னு சொல்ல வைப்போம் அப்படின்னு சொல்ல விட்டுருக்காங்க. அவரும் தமிழ்ல கடகடன்னு சொல்லியிருக்காரு. புரிஞ்சிருமான்றது மட்டும்தான் இங்க கேள்வியே. வாங்க, எப்படி சொன்னாரு பாப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல், இது அரசியல் சீர்திருத்தம் மட்டுமில்ல, இது ஒரு பொருளாதார சீர்திருத்தம், இது ஒரு நிர்வாக சீர்திருத்தம், இது ஒரு ஆட்சி சீர்திருத்தம் கூட. முக்கியமா நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான சீர்திருத்தம். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம். Let us unite as Indians. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்றுக்கொள்வோம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ்நாடு. அந்த துணை முதலமைச்சர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். இங்கிட்டு ஒரு சப்பு, அங்கிட்டு ஒரு சப்பு. அதாங்க குத்தத்தான் அப்படி சொன்னேன். என்னன்னா, நாங்க இன்னும் விஜய் கிட்ட போய் பேசல, அவரை கூப்பிடவும் இல்லை, அவர் வர்ற மாதிரியும் தெரியல. வந்தாலும் வரலாம், வரலைனாலும் போகலாம், இப்படினாலும் அப்படி, அப்படினாலும் இப்படின்னு என்னமோ சொல்றாரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. I can say நண்பர்கள் விஜய், I think I wish him all the best. And always, because for me, நான் யாருமே அண்டர்மைன் பண்ண முடியாது. And I wish him all the best. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எப்படி நடக்கணும், அது அந்த தலைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அவருடைய டெசிஷன். அது எப்படி இருக்கு மேபி இஃப் ஹி கம்ஸ் அண்ட் ரீச்சஸ் அவுட், ஐ டோன்ட் நோ ஆஸ் ஆர் நாட், பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பேச்சு நடக்குது. அடுத்து பாருங்க, ஒரு அண்ணாச்சி வந்தாங்க. எனக்கு ஏகத்துக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஐயா. ஏயா, முதலமைச்சர் டெல்லிக்கு போனாங்க. டெல்லிக்கு போனதை முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் கிண்டல் பண்ணலாமா? அவருக்கு இந்த நடைமுறையெல்லாம் தெரியாதா? ஏன் இப்படி இருக்கியா? கூட்டணியில இருந்தா என்ன வேணாலும் கும்பாங்குத்து பண்ணலாமா அப்படின்னு மனசு வெதும்பி பேசுறது யாருன்னு எட்டி பாருங்க கொஞ்சம். எடப்பாடி ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சிக்கு தலைவர், எதிர்கட்சியாக இருந்தவர். அவர் இப்படி ஒரு ஃபில்த்தி சார்ஜை பேசுவார் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா உங்கள் ஆட்சியிலிருந்து ஊழலுக்கான ஆட்சி, இதற்கான தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாது, தண்டனையிலும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு கடுமையான. ஆமாம்மா, கொடநாடு வரலையும் எங்கள் கேஸ் தான் நடக்குது. இப்படி வயசுலையும் அனுபவத்திலையும் பெரியவர் ஒருத்தர் சொன்னா, இந்த வயசுல கொஞ்சம் கம்மியானவர் இருக்காரலாம் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர், அவருக்கு கோபம் கடுமையா வருது. ஏங்க, நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காளானுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க முதல்வர், எங்க திராவிட மாடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல. எல்லாருக்கும் சும்மா உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எங்க வேலை கிடையாது. மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் 1000 இருக்கு. நாங்க ஏங்க அதுக்கெல்லாம் இது பண்ணணும்னு கொஞ்சம் சவுண்டை ரைஸ் பண்ணிட்டாரு. மஞ்சக்காமலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பதை போலத்தான் இருக்கும். எங்களுடைய முதல்வர் இந்த ஆண்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு முதல்வரை சந்திக்கின்ற போது கூட தமிழகத்திற்கு மறுக்கப்படுகின்ற தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால்
நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற கல்வி உதவித்தொகையை திரும்பத் தர வேண்டும் என்றுதான் வற்புறுத்தி வந்திருக்கின்றார். பணமில்லை, வழியிலே பயமில்லை, மற்ற இயக்கத்தை போர் சுற்றி வந்து பின்புற வாசல் வழியாக பாஜகவோடு கள்ள உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. களத்துக்கு வரட்டும். அவர்கள் எந்த வகையில் அடிக்கின்றார்களோ அதைவிட 100 மடங்கு வேகமாக ஒரே அடியில் பிடரியை சிலுக்கின்ற வண்ணம் அடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் தயாராக இருக்கின்றது. ஏதோ ஒரு நாள் அறிக்கையில் ஏதோ ஒரு நாள் ரோட் ஷோ செய்துவிட்டு செல்லுகின்ற முதல்வர்களை எங்கள் முதல்வர் அனுதினமும் மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற முதல்வருக்கு 2026ஆம் ஆண்டு மகுடம் சூட்ட தமிழக மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இது போன்ற அறிக்கைகளால் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகின்ற இந்த கட்டுமானம் கடற்கரையிலே கட்டிய மணல் கோட்டைக்கு சமமானது. இது நிச்சயம் தகர்க்கப்படும், தகர்த்தெறியப்படும். அப்படியே நம்ம கஸ்தூரி ராஜா ஐயா வந்தாரு. ஐயா, இளையராஜா ஐயா சொல்றதுல ஒரு தப்பும் கிடையாது. என்ன தப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க. ஏங்க, ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவர் பாட்டை பயன்படுத்தினா என்ன, நீங்க பயன்படுத்தின பாட்டு என் படத்துல இருந்து வந்ததாங்க அப்படின்னு அவர் உங்களுக்கு லைட்டா உள்ள விட்டுருக்காங்க. வர்ற புது இயக்குநர்களுக்கு புதுசாக திங்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் முடியல. நல்ல சாங் பண்ணுறதுக்கு இப்போ இளையராஜா மாதிரியோ தேவா மாதிரியோ என்னோட சம்மந்தப்பட்டவங்க அவங்க 2 பேர் தான். இளையராஜா கிட்டத்தட்ட 7-8 படம் பண்ணார், தேவா ஒரு 7-8 படம் பண்ணார். அவங்க அளவுக்கு இன்றைக்கி கிரியேட்டர்ஸ் இல்லையோ அப்படின்னு தோணுது. அப்படி சொல்ல முடியாது. இவங்க போய் அவங்கள வேலை வாங்குறது ஒரு தனித்துவம். அதை பண்ணாமல் சரி நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு எங்கே பழசு ஹிட்டாருன்னு எடுத்து போட்டுக்கிறது. அது எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸு, சில ஃபார்மாலிட்டிஸு இதெல்லாம் இருக்குது. அதை பண்ணாமல் அவங்க பாட்டில் எடுத்து போட்டாங்க. ஒரு கால் பண்ணி கூட சொல்ல. அடுத்து நேர சொர்க்கத்துக்கு போகணும்னு முடிவு பண்ண உடனே சீனாவில இருந்து நேரம் ஏற்காடுக்கு தான் வந்தோம். ஏன்னா சீனாவில் மட்டும்தான் படகு போட்டியை போகலாம், நம்ம ஊரில் வைப்போம், ஏற்காட்டில் வச்சிருக்காங்க. இங்கேயும் படகு அப்படியே பாயுது. ஆனால் எப்படி பாயுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அதுக்குள்ள சொர்க்கம் சுழண்டுக்கிட்டே இருக்கு. நாம ஒருத்தர் மேல எவ்வளவு ஆசை வச்சு, அன்பு வச்சு, பாசம் வச்சு, நேசம் வச்சு, பண்பு வச்சு எல்லாம் வச்சோம்னா அவியலை ஒரு உயிரினமாவே உடன் பிறந்தவர்களை பெற்றவர்களை மாதிரியே பார்ப்போம்ரா. அப்படித்தான் செங்கல்பட்டில் ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணிருக்காரு, வளகாப்பு நடத்திருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. எல்லாரும் போயிருக்காங்க சீர்வரிசை கொண்டு போய். எங்க பொண்ணா காணோம் அப்படின்னு தேடி பார்த்தா அங்க ஒரு நாய் உட்கார்ந்துருக்கு. அது அவருக்கு பொண்ணாமா. ஏன்னா பொண்ணை நாயின்னு சொல்லக்கூடாதான், பொண்ணுன்னு சொல்லுங்காரு. அந்த அன்பு நல்லா இருக்குங்க. அதுல அவர் பாடுற பாசம் இருக்குல்ல, அதுல சொர்க்கம் இருக்கு. பெண் இல்லாத குறையால எனக்கு என் ரியாவை பெண்ணாக நினச்சி அதுக்கு முறைப்படி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து அதுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் செய்து கொடுத்துட்டு அதுக்கு இன்றைக்கி வளைகாப்பு செஞ்சுருக்கேன். அடுத்து பாருங்க, ஒரு உயிர் துன்பத்தில் இருந்தால் இன்னொரு உயிர் துடித்து போய் காப்பாற்றணும். அங்கதான் சொர்க்கம் இருக்குன்னு பழனி ஆண்டவன் சொல்லியிருக்கான்னு சொல்லி ஆத்தாடி பழனி ஆண்டவனுக்கு துணையா இருக்கிற மயிலே இப்படி ஆகாய தாமரையில மாட்டிக்கிட்டு சிக்கி இருக்கிறா திண்டுக்கல்ல சொல்லி அந்த ஊர்க்காரர்கள்லாம் போய் குளத்துல குதிச்சு தாமரையெல்லாம் விளக்கி மயிலை கொண்டாந்து, முருகா ஓ மயிலை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம்யா, எங்களுக்கு ஏதாவது பண்ணுன்ற மாதிரி காப்பாற்றி விட்டுருக்காங்க. நான் உனக்கு சொர்க்கத்தை அருளுவேன்னு சொல்லி முருகன் சொல்லியிருக்கேன். அப்படின்னு சொல்லி
சொல்லி மக்களெல்லாம் முருகன்ட்ட சொர்க்கத்தை காட்டுறாயா அப்பா சாமி அப்படின்னு கேட்குற இடத்துல இங்கே வாங்க முருகன் காட்டுவாருன்னு சொல்லி கூட்டியாந்து இந்த தமிழில் பேர் வைக்கிறது இருக்கு இல்லையா, அது இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு எந்தெந்த பேரெல்லாம் இன்னும் தமிழில் வச்சா நல்லாயிருக்கும், வாயிலேயே நுழையாத பேர்கள் எல்லாம் நிறையா இருக்குது, அதை அப்படியே மாற்றுறான், எப்படி வைக்கலாம், என்னென்ன விதமாக வைக்கலாம் அப்படின்னு கேட்டோம். முருகா ஒரு நிமிஷம் இரு முருகா அப்படின்னு தமிழ் கடவுள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்து பதில் சொல்கிறாங்கடா. தமிழ் மொழியை தவிர வேற எந்த ஒரு மொழியிலும் எழுதுறது என்னைய பொறுத்தவரை தவறுங்கிறத உறுதியாக சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே தமிழில் நேம் போர்டு வச்சா நல்லா இருக்கும். புதுசாக இந்த கெஃபேக்கெலாம் பேர் வைக்கிறாங்களே, அதுக்குலாம் என்ன அர்த்தம்னே புரியல. ஒரு 30-40 கடை இருக்குன்னா அதில் 2 பேர் தான் தமிழ் போர்டு வச்சுருக்காங்க. ஓலா, ஊஃபர் இந்த மாதிரி பேர்கள்லாம் புரியல, அதுக்கெல்லாம் நம்ம தமிழ் பேர்களை வச்சா நல்லாயிருக்கும். கொக்கோ கோலா, பெப்சிலாம் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம ஏற்றுற விஷயம் இல்லை. வாயில் நுழைய மாட்டுது, குடித்தாலும் பாதிப்படுறோம். ஆனால் தமிழ் பேர் வைக்கிறது நம்ம ஆசைப்படுறோம். பேட்டா ஷோரூம்னா தான் எல்லாத்துக்கும் தெரியுது. அதனுடைய கம்பெனி தமிழ் பேர்லேயே அந்த ஆம்பூர் காலனி கடை அப்படின்னு சொல்லி கூட வைக்கலாம். அதுக்கு நம்ம வேறு மொழிகள் எதுவுமே நம்ம வைக்க வேண்டாம்னு இல்லை, நம்ம மொழியை நம்ம முதல்ல வச்சுட்டு பிறர் நம்ம மீதி மொழிகளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம். ஆங்கிலத்தில் எழுதினாலும் தமிழில் எழுதினா இன்னும் கொஞ்சம் படிக்காத மக்கள், தமிழ் மட்டும் தெரிஞ்ச மக்கள் கூட அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இளைஞர்களை கவர்றோம், காலேஜ் பசங்களை கவரணும் அப்படிங்கிற காரணத்தினால காஃபி ஷாப், 1 டே காஃபி என்னென்னமோ வைக்கிறாங்க. அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அழகு சாதன நிலையம்னு அழகாக பேர் வைக்கலாம் தமிழ் பேர், ஆனால் பாதி பேர் பியூட்டி பார்லரு அது இதுங்காங்க. முதல்ல தமிழ், அதுக்கப்புறம் அடுத்த மொழிகள் வரட்டும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேர் பல இருப்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அந்த கடை வைக்கும் போதே ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு இந்த நேம் தான் வைக்கணுன்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா நாட்டிலையும் அவங்க சொந்த மொழியில் வைக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் என் சொந்த மொழியில் பேர் வைக்க வெட்கப்படுறோம். என்னென்னா அவங்க பேர் இப்போ என்னென்ன பேரும் அவங்க வச்சுக்கிறாங்க. அது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ் பேர் வச்சா நல்லது. ஸோ தமிழை வளர்ப்போம், தமிழை போற்றுவோம், தமிழை எப்போவுமே வளர்த்து கொண்டே இருப்போம். நன்றி. அடுத்து பாருங்க, நாம நேரம் உசாருக்குள்ள போறோம். இந்தாருங்க மக்களே, ரொம்ப கண்டிஷனா சொல்றேன், கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை செய்யாதீங்கன்னா செய்யாதீங்க. ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ், அதாவது கெளுத்தி மீன் ஒரு மீன் இருக்குங்க, அந்த மீனை வளர்க்குறதுக்கோ பயன்படுத்துறதுக்கோ நம்ம கவர்மெண்ட் தடை கொடுத்துருக்கு. ஆனால் பாருங்க அஸ்ஸாமில் அதை திருட்டுத்தனமாக வளர்த்துருக்காங்க. சரி இதில் என்னப்பா மீன் வளர்க்குறது என்னன்னு நீங்கள் கேட்கடா, அந்த மீனை சாப்பிட்டீங்கன்னா புத்துநோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு 100% இருக்குன்னு சொல்லுதாவ. இன்னொன்று அந்த மீனை கொண்டு ஆற்றுல விட்டா எல்லா மீனையும் முழுங்கிருமாம்யா, நம்ம ஊர் மீனெல்லாம் தின்றுமா. அதனால அந்த மீனை வளர்த்தவங்களை கைது பண்ணியிருக்காங்க. பிடிச்ச மீனை பூரா குடியை தோண்டி புதைச்சிருக்காங்க. சில பேர் அதை தோண்டி வர செய்வேன். போவாதீங்க. அடுத்து பாருங்க, எப்பயுமே இந்த பெரிய பைபாஸில் போகும்போது நிறைய பேர் இப்போ பண்ணுற தப்பு அதுதான், நல்லா போய்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி வர வண்டி சரி அது ஈக்குவலாக போகுதுன்னு போவாங்க. திடீர்னு என்ன நினைப்பாங்களோ தெரியாது, பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. எதுக்குடா நிற்கிறீங்கன்னு நம்ம அவசரமாக பிரேக் போடுறோம், வண்டியே போதுறோம். அப்படி தான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு டெம்போ ஓட்டிட்டு போயிருக்கார் ஒருத்தர். அவர் என்ன நினைச்சாரோ சடக்குன்னு வண்டியை மெல்ல கொண்டு போயிருக்காரு. பின்னாடி வந்த கண்டெய்னர் லாரி நங்குன்னு இடிக்க, அந்த வண்டி அந்த இடிக்கிற வேகத்தில் சரன்னு போய் திரும்ப எதுக்கு வந்த ஒரு 2 வீலர் கார் அதில் வேலை மோத, இங்கே இடிச்சு அங்கே இடிச்சு காயம் ஏற்பட்டு கடைசியில் போச்சு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. வெயில் எங்கெல்லாம் அடிக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் புழுக்கள் அதிகமாக தானே இருக்குது. ராஜஸ்தானில் வெயில்னா உரிச்சு எடுக்கு, முட்டையை அப்படி கையில் வச்சா சடக்குன்னு கோழி குஞ்சு வெளியில் வந்துடுதுல்ல, அந்த அளவுக்கு வெயில் அடிக்கி. இப்படி தான் இந்த வெயிலை தணிக்கிறதுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஒருத்தர் அப்படியே நோட்டம் விட்டுருக்கார். ஒரு கடையில் ஏசியாக இருந்திருக்கு. சரி கடையில் போய் வாங்கிடுவோம் சொல்லிட்டு கடையை விறுவிறுன்னு போயிருக்காரு. அவருக்கு பிடிச்ச ஏசியெல்லாம் எடுத்து வச்சு காரில் வச்சு கொண்டு விட்டார். அவர் கொண்டு போனது ராத்திரி பூட்டின கடையிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. திருடிட்டு போயிருக்காருங்க தான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா அவங்களுக்கு? தயவு செஞ்சு கடையை நல்லா பூட்டுங்க. ஆமாம்.
பார்த்து பாருங்க. எங்களுக்கு ஊசி விட மாட்டீங்களா? எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுங்களா? மாத்திரை கொடுக்கணுங்களா? ஏன் மனுஷங்களுக்கு மட்டும் கொடுத்தா எப்படின்னு நாய்க்கார ஊரா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்குங்க காஞ்சிபுரத்தில். ஆனால் பாருங்க எல்லாரும் பயப்படுதாங்க. நாயை கொஞ்சம் வெளியில் அனுப்புங்கயா, நாங்கள் படுக்க வேண்டிய இடத்துல அதெல்லாம் படுத்து கிடக்குன்னு. இருந்தாலும் கொஞ்சம் கண்டிக்கணும். நாய்களுக்கெல்லாம் தனி ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்கே ஓச்சிடணும். அதுகளை பூரா அதை செய்வாக நம்புவோம். நம்ம தர்பாரில் இது வரைக்கும் பார்த்தீங்கல்ல, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சாலும் இல்லைனாலும் பார்த்ததை நல்லா மண்டையில் ஏற்றிக்கிடுங்க. இந்த உஷாரான விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. கவர்மெண்ட்டு எதெல்லாம் தடை பண்ணுது, இதை சாப்பிடாதியே அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு சாப்பிடாமல் இருங்களேன். உங்களுக்கு தான் இந்த குவாடி அது இதுன்னு ஏகப்பட்ட நம்பூர் மீனெல்லாம் இருக்குல்ல, அதனால் தடை செய்யப்பட்டதை தேடி தேடி பிடிச்சி சாப்பிட்டுவிட்டு அப்புறம் வயிறு வலிக்கு வாய் வலிக்கு பின்னாடி போகுது முன்னாடி போகுதுன்னு புலம்பாதியே, சரியா? அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.